ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 36ஓட ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் நம்ம பண்ணுற மாதிரி டே 35ஓட ரிவிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டே 36ஓட ஸ்டடி பிளான் பார்க்கலாம். டே 35 ஆக்சுவலாக நேற்று நீங்கள் என்ன டாபிக் படிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் ஐரோப்பியர் வருகை அப்படின்ற டாப்பிக்கும், தென் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனும் அதன் சேர்மங்களும் டாபிக் படிச்சிருப்பீங்க. இது கூடவே இங்கிலீஷ் வந்து நேற்றுல தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இங்கிலீஷ்க்கு நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற டாபிக் நேற்று கவர் பண்ணியிருப்பீங்க. அது ரிலேட்டான கொஸ்டின்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிற்கான முதல் வழியை கண்டறிந்தவர் யார்? ஹூ டிஸ்கவர்டு த ஃபர்ஸ்ட் ரூட் டு இந்தியா? செகண்ட் கொஸ்டின், டச்சுக்காரர்களின் தலைமையிடமாக இருந்தது எது? வாட் வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் டச்? தேர்ட் கொஸ்டின், கடைசியாக இந்தியாவிலிருந்து வெளியேறிய ஐரோப்பியர்கள் யார்? ஹூ வேர் த லாஸ்ட் யூரோப்பியன்ஸ் டு லீவ் இந்தியா? ஃபோர்த் கொஸ்டின், பிரெஞ்சுக்காரர்களின் தலைமையிடமாக விளங்கியது எது? விச் வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் பிரெஞ்ச்? ஃபிஃப்த் கொஸ்டின், நிலக்கரியின் முக்கிய பகுதி பொருள் எது? வாட் இஸ் த மெயின் காம்பனண்ட் ஆஃப் கோல்? சிக்ஸ்த் கொஸ்டின், வளிமண்டலத்தில் உள்ள கார்பனின் அளவு எவ்வளவு? ஹவு மச் கார்பன் இன் திஸ் அட்மாஸ்பியர்? செவன்த் கொஸ்டின், கனிமம் மற்றும் கரிமம் கார்பன் சேர்மங்களை வகைப்படுத்தியவர் யார்? ஹூ கிளாசிஃபைடு இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் கார்பன் காம்பனண்ட்? எய்த் கொஸ்டின், அதிக நச்சுத்தன்மை உடைய வாயு எது? விச் இஸ் த மோஸ்ட் டாக்ஸிக் கேஸ்? நைன்த் அண்ட் 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற டாப்பிக்லேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. 9th கொஸ்டின் ஷீ அப்படின்றத என்ன, அது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் என்ன கேட்டகரியில் வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. 10th கொஸ்டின் என்னென்னா, மை பிரதர் கேம் ஹோம் லேட் அப்படின்ற சென்டென்ஸில் ப்ரொனவுன் எது, ப்ராப்பர் நவுன் எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது டே 36ஓட ஸ்டடி பிளான் பார்க்கலாம். டே 36 இன்றைக்கி நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் ஆங்கிலேய ஆட்சி நிர்வாகம், அதாவது பிரிட்டிஷ் ரூல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்காக ஸ்கூல் புக்கில் நம்ம படிக்க வேண்டியது 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் மட்டும்தான் படிக்க போகிறோம். 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் என்னென்ன லெசன் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் லெசனில் 2nd லெசன், 3rd லெசன், 5th லெசன், 6th லெசன் அண்ட் 7th லெசன், இந்த 5 லெசன் கவர் பண்ணிங்கன்னா இந்த ஆங்கிலேய ஆட்சி நிர்வாகம்ன்ற டாபிக் ஓவர் ஆயிரும். தென் கெமிஸ்ட்ரியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வேதி வினைகள், அதாவது கெமிக்கல் பாண்டிங் அப்படின்ற டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்காக ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம் 3rd லெசன், 9th ஸ்டாண்டர்ட் 13th லெசன், தென் 10th ஸ்டாண்டர்டில் 10th லெசன் கவர் பண்ணணும். ஃபைனலாக இங்கிலீஷில் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் செகண்ட் ரிப்பீட், இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆங்கிலேய ஆட்சி நிர்வாகம். இந்த டாப்பிக்காக ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th புக்கில் 2nd லெசன், 3rd லெசன், 5th லெசன், 6th அண்ட் 7th லெசன் கவர் பண்ணணும். தென் கெமிஸ்ட்ரியில் இன்னைக்கு கெமிக்கல் பாண்டிங் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்காக 7th ஸ்டாண்டர்டில் 3rd டேர்மில் 3rd லெசனும், 9th ஸ்டாண்டர்டில் 13th லெசனும், ஃபைனலாக 10th ஸ்டாண்டர்டில் 10th லெசன் கவர் பண்ணிங்கன்னா மோர் தென் எனஃப். தென் இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் ஹோமோஃபோன்ஸ் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த டாப்பிக்லாம் கவர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டே 36ஓட ஸ்டடி பிளான் பார்த்தாச்சு. டே 36ஓட ரிவிஷன் ப்ளஸ் டே 37ஓட ஸ்டடி பிளானோட சேர்த்து நாளைக்கு மார்னிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.